ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீட்டில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸோ டெலிவரி தான். பட் இந்த டெலிவரி வந்து நான் பண்ணலை, எனக்கு வந்து ஒரு டெலிவரி பட்டர் பண்ணிட்டு போனார். ஸோ தமிழில் பார்த்துருப்பீங்களே, அதனால் கன்ஃபியூஸ் ஆகாது. இருந்தாலும் நான் அவங்களை கன்ஃபியூஸ் பண்ணுவேன். ஆமாங்க. ஸோ இன்னைக்கு வந்து நான் டேபிள் ஃபேன் ஆர்டர் போட்டிருந்தேன், வந்துருந்துச்சு. ஸோ டேபிள் ஃபேன் தான் இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அது ஜெப்டோவில் ஆர்டர் போட்டிருக்கோம், கிராம்ப்டன் கம்பெனி. அதோட ரேட் பார்த்தீங்கன்னா 1800 சம்திங். ஓகே, 1900 வச்சுக்கோங்களேன். நான் டெலிவரி பண்ணும்போது 20 டிப்ஸ் கொடுத்தேன் கையில். ஓகே, ஆன்லைனில் 1800 வச்சுக்கோங்க, 1900 பில்லு வந்து மேலே வைக்கிற ஸ்க்ரீன்ஷாட் வைக்கிற பார்த்துக்கோங்க. எனக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு எவ்வளோ பண்ணிட்டு. ஓகே, இந்த ஃபேன் ஹை ஸ்பீட் கிராம்ப்டன் ஃபேன் வந்து கடையில் நார்மலாக எலக்ட்ரிக் கடையில் வந்து என்ன ரேட் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஓகேவா, என்ன ரேட் இருக்கும்? நான் போய் கடையில் விசாரிக்கும் பட்சத்தில் ஓரியன்ட் இருக்குல்ல, அந்த கம்பெனியில் போய் கேட்கல. என்ன இது ரொம்ப ஓடாது இன்னைக்கு. ஓரியன்ட் கம்பெனி ஃபேன் வந்து எலக்ட்ரிக் கடையில் போய் கேட்க முடியலன்னு சொன்னாங்கன்னா 2400 சொன்னாங்க ஹை ஸ்பீட். ஓகேவா, சரி அதனால் பார்த்துட்டு தான் சரி ரைட் இது ஆன்லைனில் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் போட்டேன். 1800 அப்படின்னு ஆரம்பிச்சில் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். ஓகேவா, சரி நம்ம இப்போ அன்பாக்சிங் டேரெக்டாக பார்த்துடலாம். ஸோ ஆர்டர் ஜெப்டோவில் போட்டு எவ்வளோ நேரத்தில் வந்துச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸில் வந்துச்சு நமக்கு. ஓகேவா, இந்த கிராம்ப்டன் ஃபேன் தாங்க. ஓகேவா, ஹை ஸ்பீடு என்ன மாடல் அப்படிங்கிறத இதில் இருக்குது. தெரியாதுன்னு நினைக்கிறேன், கிளார் அடிக்கல. ஓகே விடுங்க. ஏன்னா இப்போ எதுக்கு இந்த ஃபேன் ஆர்டர் போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து வெயில் காலம் வந்துருச்சு, நைட் தூங்க முடியல. அது மட்டும் இல்லாமல் கொசு ஓவராக கடிக்குது. மேலே ஓடுற சீலிங் ஃபேன் வந்து என்ன தான் வச்சாலும் கடி தாங்க முடியல. ஓகேவா, ஓகே அன்பாக்ஸ் பண்ணிடலாம். கரெக்டாக ஃபேன் அட்ஜஸ்ட் ஆகுதா? ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஃபேனோட அடிப்பாகமா அது தனியாக இருக்குது. ஆமாங்க, ஃபேனோட அடிப்பாகம் தனியாக இருக்குது. இதுக்கு ஒரு அட்டை சேஃபாக போட்டிருக்காங்க உள்ள. கீழே வைப்போம். ஃபேனோட கவரு சரி பண்ணிடலாம். ஆமாம், ஃபேனோட அந்த இது கவர் இருக்குல்ல, சீலிங் என்னன்னு தெரியலங்க, சொல்ல தெரியலங்க, தப்பா வச்சுக்காதீங்களா. தெரிஞ்ச வரைக்கும் தெரியும் சொல்ல முடியும். உள்ள ரெக்கையும் இருக்குது, ரெக்கையோட பூ இருக்குல்ல இதுவும் இருக்குது. அவர் கவர் போட்டு கட் பண்ணியிருக்காங்க. அதை உள்ளே வந்து ஸ்டிப் பண்ணியிருக்காங்க, கீழே விழுந்துடாமல் இருக்கிறதுக்கு. இதை கட் பண்ணால் வந்துடும். கிராம்ப்டன் கம்பெனி இருக்குல்ல கவர். என்னங்க இது? ஓ, 2 கவரா? ஃப்ரண்ட் பேக்கா? எங்கடா இருக்குன்னு பார்த்தேன். இருக்குது. ஓகே, இந்த 2 கவரு. ஃபேனோட முக்கியமான பார்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். ஃபேனோட முக்கியமான பார்ட்டு கீழே போட்டால் சோழி முடிஞ்சுதா. இது எப்படி பேக் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? மோட்ரு இந்த இதில் மோட்ரு இருக்குது. இது கீழே வந்து கீழே ஃபிட் பண்ணுறது. இப்படியே சொரிய மாட்டிருக்காங்கப்பா. இது உறுதியாச்சு, எடுத்து வந்துருக்கு. இதையும் பிடிச்சிடலாமா?
ஓகே, இப்போதைக்கு இது ஒரு கிலோ ரப்பர் தான் என்ன போட்டிருக்காங்க. வந்து விட்டது. கவர் சுற்றிருக்கிறாங்க இல்லை. என்ன மெயின் வேறுனா ஃபேனை இப்போ நம்ம போட்டு மாட்டிட்டு போட்டு போகணும். கடையில் வேணால் கேரண்டி விட்டு நினைக்கிறேன். இதுக்குமே கேரண்டி இருக்குன்னு நினைக்கிறேன். நான் சரியாக பார்க்கல. அந்த ஆர்டர் போட்ட இதில் போய் பார்க்கணும் எவ்வளோ கேரண்டி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். முதல்ல நான் இப்போ இதை ஃபிட் பண்ணணும். எனக்கு ஃபிட் பண்ணுறது வீடியோ பண்ண முடியாது. ஃபிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோவை காட்டுறேன். ஓகேவா? ஸோ 0 1 2 3 தான். இதே மாதிரி தான் ஹை ஃபாலோ +ன்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? இதான் 3 இது போட்டிருக்காங்களா? ஓகே, இருங்க நான் ஃபிட் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கேரண்டி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. 2 இயர்ஸ் கேரண்டி இருக்குது. ஓகேவா? கேரண்டி கார்டு சொன்னல, கேரண்டி கார்டு உள்ளதாக இருக்குது. ஓகேவா? 2 இயர்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஃபிட் பண்ண போகிறோம். என்ன இதில் மேனுவல் கைடே உண்மை இல்லை. இது மேனுவல் கைடு தான் நல்லாயிருக்கும் ஃபிட் பண்ணுறதுக்கு. மேனுவல் கொடுக்கல எதுவுமே. இவ்வளோனா போட்டிருக்கிறாங்க. நமக்கு தெரிஞ்ச மாதிரி மாட்டுவோம். ஃபஸ்ட் டைம் ஃபிட் பண்ணுறேன் நானே. எப்படி சொல்கிறது, காமெடியாக தான் இருக்கும், ஃபன்னாக தான் இருக்கும். எது போட்டிருக்காங்க? சின்ன வயசுல ஒரு பொருளை பிரித்து போட்டு மாட்டுறது நமக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும்ல. பட் வந்து புது பொருளை நம்ம ஃபஸ்ட் டைம் சேர்க்க போகிறோம். அவ்வளோதான், உள்ள விட்டு அப்புறம் அவ்வளோதானா? மாட்டேஜா? ஓகே, இது வந்து இங்கே மாட்டுறது. இந்த ஃபேனோட ஹெட்டில் வந்து அமுத்தி விடுவோம்ல, அதுக்கு கொடுத்துருக்காங்க. எது சம்திங் சம்திங் சம்திங். ஓகே, யாரும் ஃபேனை மாட்டுங்க. ரூல்ஸ் இல்லாமல் ஃபேன் வாங்கிறாதீங்கப்பா. கீழே மாட்டியாச்சு. என்ன பண்ணணும்? அதுக்கு இதம்மா ஃபேன் மாட்டணுமா? என்ன பண்ணுறது? இது எது கொடுத்துருவாங்க? கலத்துறது அப்படியா? கலத்தணுமா? எது ஃப்ரண்ட்டு கவர் எது மாட்டணுன்ட்டு நான் விட்டு சும்மா சொல்லுவது தான். கரெக்டாக தானே மாட்டணும், நம்பிக்கை தான். கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் கரெக்டாக தான் போகுது. எடுத்துடணுமா? எடுத்தா நான் இதை எடுத்தா தான் உள்ள போகுது. எடுத்துடணும். அப்புறம் உண்மையில எடுக்கலாம் போக மாட்டேங்கிறக்க உள்ள. ஆமா, நம்ம எடுத்தா தான் போகுது. இது எடுக்க முடியாது. நம்ம உள்ள சேஃபாக போட்டு சொன்னாங்க. ஓகே, எடுத்தாலும் போட்டுருக்கு. எடுத்தாலும் வாக்கம் முருகா முருகா. ஓகே, இப்போ இது மூடிட வேண்டியதான். ஓகே, நார்மல் டைட்டு. ஓகேவா?
டங்ஸ்டன் ஓகே நண்பா. லைட் நார்மலாக கை டைட் வச்சாச்சு, அவ்வளோதான் வைக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி கூட நினைக்கிறேன். சரி அவன் ஃபேனை போட்டு பார்ப்போமா. இன்னொரு மூடி போட்டேன், அதனால அவசரம் தான். அந்த அவசரம் உங்களுக்கு மட்டும்தானா எனக்கும் தெரியல, இது எனக்கு இருக்குது இந்த அவசரம். இது மாட்டி போட்டு பார்த்துக்கலாம். முதல் முறையாக டேபிள் ஃபேன் வாங்கி நம்மளே ஃபிட் பண்ணி பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 0 வாவ் ஓடுதுங்க. சுற்றுறாங்க, பயமாக தான் இருக்கு. கலந்துட்டு வந்துருக்கு. என்ன ஒரு காற்று, என்ன வேலை செய்ய மாட்டேங்குது. நண்பா இந்த அமுத்தி விடுறத மாட்டினமே சரியாவே மாட்டில் போடுறது, அது எப்படி இருந்தாலும் சுத்திக்கிட்டே இருக்கு. அது சரி, வேலை இருக்கு நமக்கு, பார்த்தா தான் இருக்கும். நிற்குதுங்க, நின்றுட்டு ஃபைனலா நமக்கு சுத்துது. என்ன ஒரு ஆனந்தம், குழு குழுன்னு காத்திருக்கு. ஓகே ஃபேன் எல்லாமே கிடைக்க சும்மா ஃப்ரீயாக தான் இருக்கு. ஓகே லெட்டரை கிராம்ப்டன் லெட்டரை பழிச்சுன்னு ஸ்ட்ரைட்டாக ஆர்டர் வைக்க மாட்டோமா. ரூபாய்க்கு ஒருத்த 1800 தான், 800 சம்திங். 1900 வச்சுக்கோங்க, 2000 ரூபாய்க்குள்ள முடிய போகுது ஒரு ரேட்டு. பட் கடையில் 2400 சொன்னாங்க, நல்லா தான் இருக்குது. ஓகே நம்மளே மாட்டிட்டோம். இது வந்து ஒரு லெவலு, லெவல் 1 அப்படி காற்று ஜில்லுன்னு இருக்குது. எதுக்கு முக்கியமாக ஆனது பார்த்தீங்கன்னா கொசு ஓவராக கிடைக்கும். ரெண்டாவது மூணாவது சூப்பருங்க, சூப்பர் சூப்பர் சூப்பர்.